ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாடு நாட்டின் திறனை உலகிற்கு வெளிப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் வ.உ.சி. கடல்சார் பாரம்பரிய அருங்காட்சியகத்தை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று திறந்து வைத்தார். முன்னாள் மத்திய அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான முகுல் ராய் இன்று காலமானார். நேபாளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 17 பேர் உயிரிழந்தனர். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னையின் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் திறன் உலக அளவில் வரவேற்கப்பட்டுள்ளதற்கு எடுத்துக்காட்டாக புதுதில்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாடு அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வரலாற்று சிறப்புமிக்க உச்சிமாநாடு மூலம் இந்தியாவின் தொழில்நுட்ப திறனை உலக அளவில் பிரபலமாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தொழில்நுட்பத் துறையில் நம் நாட்டின் இளையோர்களின் யோசனைகள் மனித குலத்திற்கு பயனுள்ளதாக அமையும் வகையில் இந்த செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாடு அமைந்துள்ளதாக கூறினார். இந்தியா செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாட்டின் இறுதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரகடனம் செயற்கை நுண்ணறிவில் உலகளாவிய ஒத்துழைப்பிற்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் வ.உ.சி. கடல்சார் பாரம்பரிய அருங்காட்சியகத்தை மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று திறந்து வைத்தார். கப்பலோட்டிய தமிழன் என்று போற்றப்படும் வ.உ.சி.யின் வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்தும் நவீன காட்சிகளுடன் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. கடல்சார் பாரம்பரியத்தை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும், சுற்றுலா மற்றும் பொது பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையிலும் தேசிய அடையாளமாக இந்த துறைமுகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் இது அமைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தை மேம்படுத்தும் பணி, சரக்கு தளம் அமைக்கும் பணி ஆகியவற்றையும் அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட 60 டன் திறன் கொண்ட இழுவை படகையும் அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். துறைமுக மேம்பாட்டிற்கான மெய்நிகர் மாதிரி செயலியையும் அவர் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி துறைமுகத்தில் பாதுகாப்பு கட்டமைப்புகளையும் நவீன தீயணைப்பு எச்சரிக்கை கருவிகளையும் அவர் இன்று தொடங்கி வைத்தார். எரிசக்தி ஆற்றல் கட்டமைப்பு திட்டங்கள், சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்கள் உள்ளிட்ட மேலும் பல திட்டங்களையும் மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று தொடங்கி வைக்கிறார். முன்னாள் ரயில்வே அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான முகுல் ராய் இன்று காலமானார். அவருக்கு வயது 71. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நிறுவன உறுப்பினரான முகுல் ராய் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி 1998 திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்தார். பின்னர் 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட்ட அவர் வடக்கு கிருஷ்ணா நகர் தொகுதியில் வெற்றி பெற்றார். சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின்னர் மீண்டும் அவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். முகுல் ராயின் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முகுல் ராயின் அரசியல் அனுபவம் மற்றும் சமூக சேவையை நினைவு கூர்வதாக தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், முகுல் ராய் தமது வாழ்க்கையை பொது சேவைக்காக அர்ப்பணித்தவர் என குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான ராணுவ கூட்டு பயிற்சி உத்தராகண்ட் மாநிலம் சௌபாட்டியாவில் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இது தொடர்பாக இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ராணுவ கூட்டு பயிற்சிக்கு தர்ம கார்டியன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இந்த ராணுவ பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இந்தியா ஜப்பான் நாடுகளுக்கிடையே ராணுவ ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்த கூட்டு பயிற்சி வழிவகை செய்யும் என்று இந்திய ராணுவம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற திமுக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் குறை கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வழிபட்ட பின் அவர் விடுத்துள்ள சமூக காணொலி பதிவில், இன்றைய தினம் இல்லங்களிலும் கோவில்களிலும் தீபம் ஏற்றி கந்தசஷ்டி கவசம் பாடுவோம் என்று கூறியுள்ளார். இங்க திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது பக்தர்களுடைய கோரிக்கை. பக்தர்களுடைய நீண்ட நாள் போராட்டம். அதற்கு நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இன்றைய வரலும் அதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது ஒவ்வொரு பக்தர்களுடைய கோரிக்கையாக எண்ணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை வலியுறுத்தும் விதமாக 23ஆம் தேதி நம்மளுடைய ஒவ்வொருவர்களுடைய வீடுகளிலும் கூட, நம்மளுடைய தெருக்கள்ல, நம்மளுடைய கோயில்கள், வாசல்ல, கோயில்கள்ல நாம் அனைவரும் விளக்கேற்றி
வைத்து கந்தசஷ்டி கவசத்தை பாடுவோம். நாம் இணைந்து கந்தசஷ்டி கவசத்தை பாடுவோம். சகோதரர்களே, உலகம் முழுவதும் இருக்கிற முருக பக்தர்கள் நாம் அனைவரும் எப்படி கந்தசஷ்டி கவசத்தை கருப்பர்கள் கூட்டம் அவமதித்தார்களோ, அந்த நேரத்தில் நாம் அனைவரும் கொரோனா நேரத்திலும் கூட வீட்டிலே இருந்து நாம் வேல் பூஜை நடத்தினோம். அதே போல இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய வீடுகள்ல, நம்முடைய தெருக்கள்ல, நம்முடைய கோயில்கள்ல நாம் அனைவரும் இணைந்து கந்தசஷ்டி பாடுவோம். நாம் நம்முடைய எண்ணத்தை நம்முடைய கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்றத்தில் ஏற்றுவதை வலியுறுத்துவோம் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனைச் சேர்ந்த 12 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து மீன்பிடி விசைப்படகையும் கைப்பற்றி சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர்கள் இன்று வெளியிட்டனர். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள சட்டமன்ற தொகுதி வாரியாக இந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளில் 29,30,936 வாக்காளர்கள் இருப்பதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் 12,40,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருப்பதாக ஆட்சியர் திரு சதீஷ் தெரிவித்துள்ளார். இன்று வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் 12,03,917 பேர் இந்த வாக்காளர் பட்டியல்ல நம்ம ஏற்கனவே இருந்துச்சு. அதற்கப்புறம் ஃபார்ம் 6, 7, 8 கொடுத்ததற்கு பிறகு இன்று வெளியிடக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியல்ல 47,352 அடிஷன்ஸ், அதாவது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல 11,161 அதாவது நீக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தமாக ஏற்கனவே நான் சொன்னது போல 12,03,917 அப்படிங்கிற எண்ணிக்கையிலிருந்து இப்பொழுது 12,40,108 பேர் இன்று வெளியிடக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். விருதுநகரில் மத்திய அரசின் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சியில் 3,800 பெண் தொழிலாளர்கள் பங்கேற்று உலக சாதனை படைத்துள்ளனர். அமெரிக்காவின் உலக சாதனை புத்தகத்தில் இது பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விருதுநகரில் மத்திய அரசு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக தனியார் துறைகளில் உள்ள சமூக பொறுப்பு நிதியின் மூலம் அங்குள்ள தொழிலாளர்களின் திறன்களை மேம்படுத்தி அவர்கள் புதிய தொழில் முனைவோர்களாக மாற்ற வழிவகை செய்துள்ளது. இத்திட்டத்தின் முக்கியத்துவத்தை மையப்படுத்தி விருதுநகரில் உள்ள தனியார் கார்மெண்ட்ஸ் நிறுவனம் எம்பவரிங் உமன் என்று எழுதப்பட்ட காட்டன் துணியை ஒரே நேரத்தில் 3,800 பெண் தொழிலாளர்கள் தொடர்ந்து 3 நிமிடங்கள் உயர்த்தி பிடித்து சாதனை நிகழ்த்தினர். இந்த சாதனையை அமெரிக்கா வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி கிறிஸ்டோபர் டெய்லர் கிராப்ட் நேரடியாக வந்திருந்து சாதனையை பதிவு செய்து அங்கீகரித்தார். பெண்களுக்கு அதிகாரமளித்தல் என்பது பெண்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையை தீர்மானிக்கவும், சம உரிமை, கல்வி, பொருளாதார சுதந்திரம் மற்றும் சமூகத்தின் முடிவெடுக்கும் செயல்பாடுகளில் முழுமையாக பங்கேற்கவும் அதிகாரம் அளிக்கும் ஒரு முக்கிய செயல்முறையாகும். இது பாலின சமத்துவத்தை உறுதி செய்து சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது என்றால் அது மிகையல்ல. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் கமலக்கண்ணன். நேபாளத்தில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 17 பேர் உயிரிழந்தனர். சிரௌண்டி பிருத்வி நெடுஞ்சாலையில் காட்மாண்டு நோக்கி சென்ற பேருந்து திரிசூலி ஆற்றில் கவிழ்ந்து இந்த விபத்து ஏற்பட்டது. இதில் 11 ஆண்கள், 2 வெளிநாட்டினர் உட்பட 17 பேர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்த 26 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மெக்சிகோவில் வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மெக்சிகோவில் குற்றவியல் சம்பவங்கள் அதிகரித்து வரும் வேளையில் பாதுகாப்பிற்காக சாலை போக்குவரத்து மூடப்பட்டுள்ளதை அடுத்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட இடங்களில் வசிக்கும் இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தூதரகம் கூறியுள்ளது. தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என்றும் வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பாதுகாப்பு நிலைமை குறித்து உள்ளூர் நிர்வாகம் வெளியிடும் அறிவிப்புகளை பின்பற்றுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னையின் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு நாட்டின் திறனை உலகிற்கு வெளிப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் வ.உ.சி. கடல்சார் பாரம்பரிய அருங்காட்சியகத்தை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று திறந்து வைத்தார். முன்னாள் மத்திய அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான முகுல் ராய் இன்று காலமானார். நேபாளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 17 பேர் உயிரிழந்தனர். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னையின் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.